சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவோம். எபிரேயருக்கு நிருபம் 4வது அதிகாரம் 16வது வசனம். எபிரேயருக்கு நிருபம் 5வது அதிகாரத்தில் மெல்கிசேதேக்கை காட்டிலும் 4 விதமான ஊழியத்துடன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன்னதமான பரலோக பிரதான ஆசாரியராக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக நம்முடைய எல்லா குறைபாடுகளுக்கும் அவர் நம் சார்பாக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அவர் நம்முடைய வழக்கறிஞர். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்பவனானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனம். இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக அவர் இருப்பதால் அவர் நம் சார்பாக மன்றாடுகிறார். நாம் அனைவரும் நமது பலவீனத்தாலும் மதியினத்தாலும் தேவனை துக்கப்படுத்துகிறோம். நாம் தவறு செய்ய விரும்பாவிட்டாலும் எதிரி நம்மை சோதனையில் இழுத்து விடுகிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களையும் தோல்விகளையும் அறிந்து நமக்காக மன்றாடுகிறார். இரண்டாவதாக, பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிரதான ஆசாரியன் ஜனங்களின் சார்பாக தேவனுக்கு பலிகளை செலுத்த வேண்டியிருந்தது. இந்த பலிகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை 5 விதங்களில் காட்டுகிறது. முதலாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண பலியை பற்றி பேசும் சர்வாங்க தகன பலியை அவரில் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, பாவ நிவாரண பலி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகராக நம்முடைய எல்லா பாவங்களையும் எப்படி ஏற்றுக்கொண்டார் என்பதை நமக்கு நினைப்பூட்டுகிறது. மூன்றாவதாக, சமாதான பலி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறு நம்முடைய சமாதான காரணராகி நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கினார் என்பதை காட்டுகிறது. நான்காவதாக, குற்ற நிவாரண பலி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் மறுபடியும் பிறந்த பிறகும் நாம் செய்யும் பாவங்களை சுத்திகரிக்கவும் மன்னிக்கவும் முழு ஏற்பாடு செய்திருக்கிறார் என்பதை நினைப்பூட்டுகிறது. ஐந்தாவதாக, போஜன பலி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பசியையும் தாகத்தையும் தீர்க்க நம்முடைய போஜனமாகவும் பானமாகவும் மாறினார் என்பதை காட்டுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த 5 விதமான பலியானார். ஒரு பரிபூர்ண தியாகத்தால் அவர் நம்மை நீதிமான்களாக்கினார். ஆகவே நாம் சொல்லுவோம், கர்த்தாவே, நீரே என் சர்வாங்க தகன பலி, நீரே என் சமாதான பலி, நீரே என் பாவ நிவாரண பலி, நீரே என் குற்ற நிவாரண பலி, நீரே என் போஜன பலியாக இருக்கிறீர். மூன்றாவதாக, தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்க விரும்பியவர்களுக்கு பிரதான ஆசாரியன் உதவினார். அவனுடைய மார்பு கவசத்தில் ஊரீம் தும்பீம் என்று 2 கற்கள் இருந்தது. இந்த 2 கற்கள் மூலம் அவன் தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்க முடியும். இந்த விலை உயர்ந்த கற்கள் எவ்வாறு செயல்படுகின்றது என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் இவைகளின் உதவியுடன் பிரதான ஆசாரியன் தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்க முடியும் என்பதை நாம் அறிகிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 23வது அதிகாரம் 9லிருந்து 12வது வசனம் வரை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மில் வாசம் செய்யும் பரலோக பிரதான ஆசாரியர். நாம் அவருடன் நேரடியாக பேசலாம் மற்றும் தேவ சித்தத்தையும் கண்டறியலாம்.